வணக்கம். சத்யேந்திரா பேசுகிறேன். பிளாக்மெயில் என்ற படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதை ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. மாறன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படம் பிளாக்மெயில் பற்றி நமக்கு பிளாக்மெயில் பற்றி குழந்தைகளை கடத்திட்டு போகிறது, டாட்டர்ஸை கடத்திட்டு போகிறது, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அங்கே இங்கே வந்திருக்கு. பட் இந்த மாதிரி எத்தனையோ பிளாக்மெயில் இருக்கு. அப்பாவை கடத்திட்டு போயிடலாம், தாத்தாவை கடத்திட்டு போயிடலாம், அந்த மாதிரி எல்லாம். இந்த படத்துல 4-5 பிளாக்மெயில் நடக்குது. அது ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர். ஒரு 3 நாள் பிளாக்மெயில், 3 நாள் 4-5 பிளாக்மெயில் நடக்குது. அதெல்லாம் அழகா ஸ்கிரீன் பிளேல ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி படம் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸும் நல்லா இருக்கு. பிஜிஎம் கூட நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டஃப்பான ஸ்க்ரீன் பிளே. கொஞ்சம் கெடுத்தாலும் கூட படம் கெட்டு போயிடும். அதை ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலி பேசிக்கலி ஒரு சைல்டு கிட்னாப்பிங் ஸ்டோரி தான். பட் சைல்டு கிட்னாப்பிங் ஸ்டோரி அப்படி மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு 4 பேர் கிட்னாப் பண்ணுறது பார்க்குறாரு. 4 பேரும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி என்றது தான் கதை. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, டெக்னிக்கலி நல்லா இருக்கு. பட் ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு சீன் வருது. அந்த சீன்ல என்னட்டு ஸ்ரீகாந்த் கார்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து இன்னொரு கார் எடுத்துட்டு வந்து இடிச்சிடுறாரு. வேணும்னு இடிச்சிடுறாரு. அப்போ இவர் அவனோட சண்டை போட்டிருப்பாங்க. இடிச்ச அப்படி இப்படின்ட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான், காசு கேட்டுட்டு இருப்பான். இந்த டைம்ல என்ன ஆகுதுன்ட்டு கார்ல சுமார் ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்றது, பலூன் பறந்து போயிடும். ஸோ பலூன் பறந்து போன உடனே அந்த அந்த பலூனை நோக்கி அந்த குழந்தை கார் விட்டு இறங்கி அந்த பலூனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பான். ஒரு 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 700-800 ஃபீட் அப்படி போயிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தா ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தா குழந்தை கார்ல கிடையாது. இவங்க அவனோட சண்டை போடுறதுல ஆர்கியூ பண்றதுல அதுக்குள்ள இவங்க குழந்தை எப்படியும் பேக் சீட்ல இருக்கு, ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில சும்மா தான் இருப்பாங்க. பட் இந்த சீன் அவங்க கொஞ்சம் சரியா கையாடல. என்னன்ட்டு ஒரு ஒரு பெலூன் பறந்து போச்சுன்னுட்டு ஒரு குழந்தை அவ்வளவு தூரம் ஒரு பலூன் பின்னாடி போறது கொஞ்சம் கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லை. அதுக்கு மேல என்ன ஆகுதுன்ட்டு இந்த குழந்தைய நிறைய பேர் கூட்டு போயிட்டே இருப்பாங்க. நானும் உங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டு போறேன், அங்கே கூட்டு போறேன், எங்க கூட்டு போறேன்ட்டு அந்த குழந்தை கை மாறிட்டே இருக்கும். 3-4 குரூப்ஸ். நிறைய இடத்துல அந்த அந்த குழந்தைய அப்பா அம்மா மிஸ் ஆயிடுச்சு இல்லையா, அப்பா அம்மா மிஸ் ஆயிருக்குது காட்டணும் இல்லையா. இப்ப எந்த குழந்தையும் 2 வயசு குழந்தையால வேற யாருன்னா தூக்குனா ஓன்னு அழ ஆரம்பிச்சிடும் அப்பா அம்மா இல்லாம. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை அவ்வளவு ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டான். யார் கூப்பிட்டா போயிடுவான். உங்க அப்பா அம்மா அங்க இருக்காரு எங்க இருக்காருன்ட்டு கூட போயிடுவான். எங்க அழுறது கிடையாது. அப்ப இந்த குழந்தை ஒரு நாள் 2 நாள் கூட இந்த வில்லன் குரூப் அவர் கையில எல்லாம் இருக்கு. ஸோ எங்கேயும் கூட அழுறது, அப்பா வேணும் அம்மா அம்மா வேணும்னு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த அந்த பிளாக்கு கொஞ்சம் அந்த பொண்ணு பிளாக்கு கொஞ்சம் சரியா பண்ணலன்ட்டு தோணுச்சு. அது இன்னும் ரொம்ப நல்ல கையாடி இருந்தா அந்த குழந்தை பிளாக்கு படம் இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த அது அது மட்டும் கொஞ்சம் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல டைரக்டர். ஒரு குழந்தை அப்படி பண்றது, ஒரு ஹாஃப் டே ஆனா அப்பாவை கேட்குது, அம்மாவை கேட்குது, அழுறது, அதெல்லாம் பண்றது. ஸோ இந்த குழந்தை இப்படி 4-5 பேரோட கை மாறி போயிட்டே இருக்கும். அந்த குழந்தை கேரக்டர் அவ என்ன அவ மைண்ட்ல இருக்கு, அப்பா அம்மா எப்படி மிஸ் பண்ணா,
அவ இவங்க கிட்ட கேட்டாளா, அழுதாளா, என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் படத்துல மிஸ் ஆயிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா கையாடிக்கணும். அதர்வைஸ் ரொம்ப நல்ல படம், டெக்னிக்கலி ரொம்ப நல்ல படம், லவ்லி ஸ்கிரீன் பிளே, ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. தயவுசெய்து இந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு, கண்டிப்பா பாருங்க. சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேரு சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து இந்த படம் பாருங்க. இது ஒரு த்ரில்லிங்கான படம், ஒரு சிட்டியில நடக்கிற ஒரு த்ரில்லிங்கான படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பா பாருங்க.